திரு மணி, மீண்டும் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறார் திரு அமித்ஷா. இப்போது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மீண்டும் என்ன சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார்? இபிஎஸ்க்கு என்ன உணர்த்த விரும்புகிறார் திரு அமித்ஷா? நீங்கள் தனியாக ஆட்சி செய்த காலங்கள் மலையேறிவிட்டது, இனிமேல் கூட்டணி ஆட்சி தான், அதில் நாங்களும் இருப்போம் என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். ஏப்ரல் 11 சென்னையில் அவர் கூட்டணியை அறிவித்த நாள் அன்றே தெளிவாக சொன்னார், எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசு அமையும், எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னார். ஆனால் இன்றைக்கு தினமலர் மற்றும் தினத்தந்தி பத்திரிகைகளில் கொடுத்துருக்க பேட்டிகளில், முக்கியமான 2 நாளிதழ்களில் கொடுத்துருக்க பேட்டிகளில் சொல்கிறது, எடப்பாடி பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை. 3 விஷயங்களை சொல்கிறார். என்டிஏ அரசு அமையும், அதில் பாஜக இருக்கும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். ஸோ அந்த இடத்துலையும் எடப்பாடியோட அத்தாரிட்டியை அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, தெளிவாகவே தெரியுது. ஏப்ரல் 11க்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்தில் வெவ்வேறு வார்த்தைகளில் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பேசினாங்க. மதுரையில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் பேசினார், இப்போ 10 நாளைக்கு முன்னால் ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லாமல் பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2 தடவை சொன்னார். பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் நடுப்புற ஒரு தடவை சொன்னார், கூட்டணி ஆட்சியெலாம் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது, பாஜக ஆட்சி தானார். இதே அண்ணாமலையை இடது பக்கம் உட்கார வைத்து கொண்டு தான் எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னு அமித்ஷா சொன்னார். இதுக்கு நடுப்புற மாற்றி அவங்க கூட்டணியில் இருப்போன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க. நயினார் நாகேந்திரன் நடுப்புற அமித்ஷா முடிவு செய்வாருன்னு. ஸோ ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அதிமுகவை அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, there is a method in the madness. அவங்க தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்த விரும்புகிறார்கள். 2026 திமுக வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை, ஆனால் அதிமுக எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அது பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அதிமுகவை கூடி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இது கூட்டணி தர்மத்திற்கு முழுக்க எதிரான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இது ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. இப்போ முருகன் பக்தர்கள் மாநாட்டில் என்ன நடந்தது? அங்கே பெரியார் அண்ணாவை பற்றின காணொலி காட்சிக்கு என்ன அவசியம் வந்தது? கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹோலி கவுஸ்ன்னுவாங்க, அதை நான் தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அவங்க செஞ்சாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக ஏடிஎம்கேவை அவங்க பலவீனப்படுத்துகிறாங்க. 26 ஏடிஎம்கே எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்படும், தொடர்ந்து இவர்கள் இந்த கூட்டணியில் நீடித்தால். என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, ஒடிசா டெல்லி மாதிரி பாஜக இங்கே ஆட்சி பிடிக்கும். திரு அண்ணாமலை பாஜக ஆட்சின்னு சொல்றது, திரு நயினார் நாகேந்திரன் திரு அமித்ஷாவும் திரு இபிஎஸும் முடிவு செய்வார்கள்னு பேசுறது, இப்படி தனித்தனியா பேசுறாங்க. இது எல்லாமே பாஜகவின் குரலாக இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே குரல் மாதிரி தெரியல. ஒரு குரலில் இல்லைனாலே பலவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கூட்டணின்னு வந்த பிறகு, கூட்டணிக்கு முன்னால் 1000 பேச்சு பேசியிருக்கலாம். கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு ஒரு குரலில் தான் பேசணும். அதுவும் இங்கே ஏற்கனவே இந்த கூட்டணி ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகல. அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள், கன்வின்ஸ் பண்ண முடியல, கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவர்களுடைய வாக்கு வங்கியை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவங்களுடைய நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ண முடியல. தலைவர்கள் மட்டும்தான் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காங்க. இந்த நெருக்கடியான கட்டத்தில் இவர்கள் உண்மையிலேயே இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைச்சா இப்படி பேச மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து பேசுறாங்க. இது ஐசோலேட்டட் கிடையாது. கடந்த 11 ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் இவர்கள் எப்படி நடத்தினார்கள், எப்படி கூடி அழித்தார்கள் என்பதை பார்த்தால் இதில் உங்களுக்கு ஆச்சரியப்பட எதுவும் இருக்காது. இதற்கு பிறகும், இவ்வளவு நடந்த பிறகும் இந்த கூட்டணியில் அதிமுக தொடர்வது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இந்த பேட்டி கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகிறது. எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. மாறா நான் இன்றைக்கி இது போகிறதுக்கு, ரோட் ஷோ போகிறதுக்கு அவங்க கோவையில் ஒரு 14 நாட்கள் மக்களை சந்திக்கக்கூடிய திட்டங்களுக்கு போகிறான்றாங்க. அதுவா முக்கியம்? இப்போ இன்றைக்கி அடிப்படையிலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. அதற்கு பதில் இல்லை. வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜியும் பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். மக்கள் ஏற்றுக்காது ரெண்டாவது சார், உங்கள் கட்சி ஏற்றுக்குமா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட அப்புறம் 10 மாதம் பொறுத்து ஒரு ஒத்திசைவு இல்லாமல் யாரும் விரும்ப மாட்டார்கள்ன்றார் சார். ஒரு ஒத்திசைவு இல்லாமல் நீங்கள் கூட்டணிகளை மேலே கொண்டு போக முடியாது. யார் வேணா யாரோட வேணா கூட்டணி போகலாம், அது அவங்க 2 கட்சிகளோட உரிமை. அதை நான் கேள்வி கேட்கல. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அதில் ஒரு அக்கறை இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட முரண்பட்ட பேச்சுக்கள், பெரிய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை எப்படி தொடர்ந்து பிஜேபியால் பேச முடியும்? இல்லை, அதிமுகவை சங்கடப்படுத்தும் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதுன்னு தெரிஞ்சும் பாஜகவுடைய தலைவர்கள் மீண்டும் அதை பேசுறதும், அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இது குறித்து அழுத்தமான கருத்துக்களை சொல்லாம மௌனம் காப்பதும், 3PS உட்பட அவரும் பேசாம இருக்கிறதும் என்ன சொல்லுது? ஏன் அமைதியா இருக்கு? இல்லை, அதிமுகவால் வேற வழி இல்லாமல் அவங்க இதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்.
அதான் இன்னைக்கு நிலைமை. அவங்க நிர்பந்தத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இது ஒன்றும் பெரிய, இது ஒன்றும் கொலம்பஸோட அறிவு தேவையில்லை இதை புரிந்து கொள்வதற்கு. ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஒன்றரை ஆண்டுகள் அவர் வெளியில் போயிட்டு என்டிஏ போயிட்டு வெளியில் மறுபடியும் கூட்டணிக்கு வந்திருக்காரு. நிறைய சங்கடங்கள் இருக்குது. பிஜேபியோட போக மாட்டோன்னு கடைசியாக 2 மாதத்திற்கு முன்பு எஸ்டிபிஐ கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னார், 2ஆம் கட்ட தலைவர்களும் 26 இல்லை 36 46 வரைக்கும் கூட போக மாட்டோம்னாங்க. அவ்வளோ ஆவேசமாக பேசிட்டு போய் சேர்ந்தீங்க. அது கூட தப்பு இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனால் அப்படி சேர்ந்த பிறகு அது ஒத்திசைவான குரலில் இருக்கணும். அதில் மாறுபட்ட குரல்கள், அதுவும் பிரதான கட்சியை தொடர்ச்சியாக பலவீனப்படுத்துகிற விதத்தில் தான் இவர்கள் பேசுவார்கள் என்றால் தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க, தெரியாமல்லாம் ஒன்றும் பேசல. 26இல் அவர்களுடைய நோக்கம் திமுக வரக்கூடாது, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதில் அவங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்றதை நான் புரிந்து கொள்கிறேன், அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த ப்ராசஸில் பிஜேபி கை ஓங்கணும் மேலே. அப்படி இல்லாமல் ஏடிஎம்கேக்கு அதிக இடங்கள் கிடைத்து பொலிட்டிக்கலாக ஏடிஎம்கே ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா அதற்கு திமுகவை இருந்து விட்டு போகட்டும். 26இல் அவர்களுடைய நோக்கம், அமித்ஷாவின் நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்துவது தான். அந்த நோக்கத்தில் அவங்க தெளிவாக போயிட்டு இருக்காங்க. இது ஏடிஎம்கே பதிலே சொல்லாமல் இப்படியே இவங்க போகிறாங்கன்னா அதற்கான விலையை அவர்கள் 26இல் கொடுப்பாங்க. பெரும்பான்மை பலத்தோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு இந்த முறை வந்துடக்கூடாது. இந்த ப்ராசஸ்ல ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணுங்க. நீங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஓகே.